ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்டியான எம்மியான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு சாதம் நல்லா வெந்து வரும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதுக்காகத்தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். ஸோ அது வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம பன்னீர் மற்ற காய்கறி எல்லாம் வதக்கிடலாம். ஸோ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 200 கிராம் பன்னீரை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை லைட்டாக வதக்கி விடுங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிடலாம். நான் 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அது கூட 100 கிராம் கேரட், அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறலாம். நீங்கள் இந்த காய்கறி தான் எடுக்கணும்னு இல்லை, குடமிளகாய் ஆட் பண்ணலாம், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள் விருப்பம், எந்த காய்கறினாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ காயெலாம் வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சாதம் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து எடுத்து அந்த பன்னீர் மிக்சரில் போட்டுடலாம். ஸோ எல்லா சாதத்தையும் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா கவனமாக பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.